ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கான கடைசி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. அதுக்கு அடுத்தது நீங்க ஜூன் மாசத்துல எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலுமே திருமலை திருப்பதியில ஸ்டே பண்றதுக்கான ஆன்லைன் அக்கமடேஷனும் நாளைக்கு தான் ஓபன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல தரிசன டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான புக்கிங்ஸுமே இருக்கு. அண்ட் ஆன்லைன்ல இப்போவும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட்ல அவைலபிள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அது கூட டிடிடில இருந்து லேட்டஸ்டா கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது போல தொடர்ச்சியா டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய தகவல்களை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டண்டா வரக்கூடிய எந்த லேட்டஸ்ட் அப்டேட்டா இருந்தாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஃபர்ஸ்டா நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்லையும் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கான புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசத்தோட 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கடைசி புக்கிங். ஸோ ஜூன் மாசத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா புக்கிங்குமே 1 by 1 நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. கடைசி புக்கிங் வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக்கிங் தான். நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு இந்த 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஜூன் மாசத்துக்கான புக்கிங் வந்து ஓப்பன் பண்றாங்க. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாருமே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நமக்கு வர்ச்சுவல் சேவா தான். வர்ச்சுவல் சேவாவும் இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணி புக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்ல நமக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே வர்ச்சுவல் சேவால தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால நீங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் எனக்கு புக் பண்றதுல எப்படியாவது எரர் வந்துடும், ரொம்ப கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பவே வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வந்து செக் பண்ணி பார்த்து கூட நீங்க புக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சேவா புக் பண்ணும், அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருக்கும். சேவா அப்படின்றது நீங்க ஜூன்ல தர்ஷன் பார்க்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் மே மாசத்துல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு 5ஆம் தேதி வரைக்குமே எல்லா சேவாவும் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. கல்யாணோற்சவம் மட்டும் உங்களுக்கு மே மாசத்துலேயே அவைலபிள் இருக்கும். இது வந்து ஒரு கப்பல் டிக்கெட்டா வரும். இந்த டேட் நீங்க டிக்கெட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக்கர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாசத்துல எந்தெந்த டேட்ல டிக்கெட் இருக்கு அப்படின்றத இதுல செக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதுலயே வந்து நமக்கு ஜூன் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்குமே கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. 6ஆம் தேதி தான் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. மற்ற சேவால வேணும்னா நீங்க 5ஆம் தேதிக்கு மேலதான் சேவாவே புக் பண்ண முடியும். அப்படின்னா நீங்க 7ஆம் தேதியில இருந்து தான் தர்ஷன் டிக்கெட்டே புக் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்க டேட்டு கிளிக் பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வர்ச்சுவல் சேவால இன்னமுமே தர்ஷன் டிக்கெட் ஜூன் மாசத்துக்கு அவைலபிள் இருக்கு. சேவா அப்படின்றது நீங்க வந்து ப்ரீவியஸ் மந்த்ல எல்லாம் நம்ம எதுலையுமே புக் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற சேவாஸ் எல்லாமே ஃபாஸ்டா புக் ஆயிடுது. கல்யாணோற்சவம் மட்டும்தான் அவைலபிள் வந்து இருக்கு. அதனால தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில 10 மணி அப்படின்றது ஒரு 9:55க்கெல்லாம் ஷார்ப்பா லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க மேக்சிமம் 6 பேர் வரைக்கும்லாம் புக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு 3 பேத்துக்கு பண்ணாலுமே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மொபைல்ல கிளிப்போர்ட் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா காப்பி பேஸ்ட் மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஒரு சிலருக்கு ஆப்ல ஏதாவது எரர் வருதுன்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட்ல கூட லாகின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 10 மணிக்கெல்லாம் நீங்க வந்து லாகின் பண்ணீங்கன்னா சில டைம் ஓடிபி வராது, இல்ல எரர் ஆகும், இல்ல நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே லாகின்ல இருந்தாலுமே கடைசி டைம்ல லாக் அவுட் ஆயிடும். அதனால ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் நீங்க சிஸ்டம்ல பண்றீங்க அப்படின்னா நோட் பேட்ல சேவ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி கூட பாத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மற்றபடி ஏதாவது டீட்டெயில்ஸ்ல மிஸ்டேக் இருந்தா கூட நம்ம சொல்லி வந்து கரெக்ஷன் நாங்கள் வந்து போயிட்டு நம்ம தர்ஷன் வந்து பார்த்துக்கலாம். அது எதுவும் இஷ்யூ கிடையாது. ஆதார் நம்பர் மட்டும் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஜூன் மாசத்துக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுறதுல பண்ணிக்கோங்க. அதை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து வர்ச்சுவல் சேவா தான். இது ரெண்டும் இல்லை அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் போற மாதிரி இருக்கும். ஸோ தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கும் போதே நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க தர்ஷனுக்குன்னா கண்டிப்பா பண்ணிக்கீங்க. அதே போல ஜூன் மாசத்துல நீங்க வந்து தர்ஷன் போறோம் ஆனா ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி வாங்கிக்கலான் இருக்கோம், ரூம் வேணும் திருமலையில நினைச்சீங்கனாலும் 2 பேத்துக்கு மினிமமா நீங்க தர்ஷன் டிக்கெட் இருந்தாதான் ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மத்தியானம் வந்து 3 மணிக்கு எல்லா டிக்கெட்டுக்குமான தர்ஷன் டிக்கெட்டுக்குமான ரூம்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. திருமலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மினிமம் 2 பேத்துக்கான தர்ஷன் டிக்கெட் உங்களோட மொபைல் நம்பர்ல இருந்தாதான் உங்களுக்கு புக்கிங்கான டேட்டே வந்து காட்டும். அதையும் நோட் பண்ணுங்க. திருப்பதியில வந்து நீங்க தர்ஷன் டிக்கெட் இருக்கணும் இல்லை அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதே போல நாளைக்கு காலையில 10 மணிக்கு அடுத்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டுமே நாளைக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. இது வந்து எப்பவுமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்கும். ஓபன் பண்ணும்போதே தான் புக் பண்ணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது.
ஸோ இதுதாங்க ஜூன் மாசத்தோட ஃபைனல் புக்கிங். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த புக்கிங்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாங்க வந்து ஏப்ரல் மாசம் தர்ஷன் போகலான்னு இருக்கோம். ஆனா வந்து எங்களுக்கு எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே கிடைக்கல. நான் ஆஃப்லைன்லயே வாங்குற மாதிரி இருந்தா க்ரௌட் இருக்குமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா, நமக்கு அதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ஹோமம். ஸோ ஸ்ரீனிவாச திவ்யாங்கனுக்கம ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்க வர 26ஆம் தேதி. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கப்பல் டிக்கெட்டா தான் வரும். அதாவது 2 பேத்துக்கு புக் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஹோமத்துல நம்ம காலையில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அன்னைக்கு சேம் டேலயே நீங்க போயிட்டு திருமலையில தர்ஷனம் வந்து பார்த்துக்கலாம். மத்தியானம் 3 மணிக்கு கியூல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா சாமி தரிசனமும் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி மார்ச் வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏப்ரலுக்கு மட்டும் வர 26ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்றாங்க. 2 பேத்துக்கு 1600 ரூபாய். 1000 ரூபாய் ஹோமத்துக்கும் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் 2 சேர்த்து 1600 ரூபாய் பே பண்ணணும். இதுவும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஏப்ரல் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட்டுக்கு. கண்டிப்பா ஹோமத்துல நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஹோமத்துல நீங்க டிக்கெட் காப்பி ஸ்கேன் பண்ணிட்டு போனாதான் 300 ரூபாய் தர்ஷன்ல உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனல் பண்ணிக்கிங்க, நம்மளால ஹோமம் வந்து அட்டன் பண்ண முடியுமா, அந்த டைமுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஏப்ரல் மாசத்துக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அதுக்கு அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட்லையும் இப்போ ஏப்ரல் மாசத்துக்கு டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் நான் வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓங்கோல்ல இருந்து போகக்கூடிய திருப்பதிக்கு போகக்கூடிய பஸ்ல வந்து 15ஆம் தேதி மேல இருந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதாவது 16ஆம் தேதியில இருந்து டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஆந்திரால எந்தெந்த பிளேசஸ்ல இருந்து இந்த பஸ் எல்லாம் போகுது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தனியாவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. இதுல இருக்க எல்லா பஸ்லயுமே உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்காது. இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதுல தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 16ஆம் தேதி செக் பண்ணிருக்கேன் பாருங்க, டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி 17, 18 இந்த மாதிரி டேஸ்க்கெல்லாம் அவைலபிள் இருக்கு. நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் வந்து நமக்கு இந்த சூப்பர் லக்ஸரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசின்னு சொல்லியிருப்பாங்க, அதுலேயுமே இருக்கும். இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த பாப்அப் வந்துச்சுனாலே நமக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டேட்டு சூஸ் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். ஓங்கோல்ல இருந்து போறதுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு டிக்கெட்ஸ் இருக்கு. இப்போ இந்த டிக்கெட்டுக்கும் ஹோமம் டிக்கெட்டுக்கும் என்ன அப்படின்னா, இதுல நமக்கு பஸ் டிக்கெட் வந்து ஆட் ஆகி வரும். அப்புறம் கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் திருமலையிலேருந்து கீழே திருப்பதிக்கு வரதுக்குமான பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த பஸ் டிக்கெட்டும் அதில் ஆட் ஆயிரும். அப்போ நம்ம அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓங்கோல்லேருந்து நான் வந்து ட்ராவல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த தர்ஷன் டிக்கெட்டும் நமக்கு புக்கிங்கோடையே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு டிக்கெட் நம்பர் எல்லாமே வந்துடும். அதில் வந்து இந்த டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட டிக்கெட் நம்பரையும் இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா அதையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் டிக்கெட் காப்பியும் டிடிடி தர்ஷன் டிக்கெட் காப்பியும் அதிலே வந்துடும். அந்த காப்பியை நீங்கள் வந்து தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாமி பார்க்க வந்து போகலாம். அதுக்கப்புறம் இதில் புக்கிங் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுற டேட்டு தர்ஷன் பார்க்குற டேட்டுக்கு முதல் நாளாக இருக்கணும். நீங்கள் ஏப்ரல் மாதம் வந்து ஒரு 16ஆம் தேதி தர்ஷன் பார்க்கணுன்னா உங்களோட ட்ராவல் டேட்டை நீங்கள் 15ஆம் தேதி கொடுக்கணும். ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஆப்ஷன் தேவையில்லை. இதில் தாராளமாக நீங்கள் தர்ஷன் பார்க்கலாம். தேவைப்படுறவங்க டிக்கெட்ஸ் ஓப்பனில் இருக்குது, புக் பண்ணிக்கிங்க. மே மாதத்துக்கும் அதே மாதிரி தான் நமக்கு ஸ்பெஷல் ஹோமம் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும். அதுவும் இதே மாதிரி அடுத்த மாதம் புக்கிங்கில் கூட சேர்த்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை விட்டிங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ப்ளஸ் தர்ஷன் தான். மே மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஏபிஎஸ்ஆர்டிசியில் இந்த மாதம் கடைசி இல்லைனா அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த சம்மர் சீசனில் நீங்களும் திருமலை தரிசனத்துக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா க்ரௌடு ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜூன் மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட் பண்ணியிருக்கீங்க, ரூம்ஸ் வேணும் அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அந்த புக்கிங்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. திருமலைக்கு கண்டிப்பாக தர்ஷன் டிக்கெட் வேணும். நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண மொபைல் நம்பர்லேயே பண்ணிக்கோங்க. இதில் இருக்க முக்கியமான ரூல்ஸ் எல்லாம் நான் ப்ரீவியஸ் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில அப்டேட் பார்க்கலாம். இன்னைக்கு தர்ஷன் பொறுத்த வரைக்கும் க்ரௌட் ரொம்பவே ஹெவி தாங்க. ஏன்னா ஆஃப்லைன் இன்னைக்கு டோக்கன் வாங்குறதுக்கும் க்ரௌட் ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது. திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு மார்ச் 25ஆம் தேதி நாளைக்கு பௌர்ணமி கருட சேவை இருக்குது அப்படின்னு சொல்லி டிடிடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருமலையில் ஸ்ரீவாரி கோவிலின் பௌர்ணமியை முன்னிட்டு மார்ச் 25ஆம் தேதி கருட சேவை நடைபெறுகிறது.
டிடிடி கருட சேவை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாள்ல நடத்தப்படுவது தெரிஞ்ச விஷயம் தான். இதன் ஒரு பகுதியா இரவு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள சர்வ அலங்காரத்துல நீங்க ஸ்ரீ மலையப்ப சுவாமி கருட வாகனத்தின் மீது மாட வீதிகள்ல பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு 25ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஜூன் மாசத்துக்கான ஜெனரல் ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷனும் வந்து வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு 27ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஜெனரல் ஸ்ரீவாரி சேவாவும், 12 மணிக்கு நவநீத சேவாவும், மத்தியானம் 1 மணிக்கு பராக்கமணி சேவாவும், ஜூன் மாசத்துக்கான வாலண்டியர் சேவாவோட புக்கிங் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னைக்கு தர்ஷனுக்கு எடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடி சர்வ தரிசனமே 24 மணி நேரம் ஆகுது. க்ரௌடு ரொம்ப ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி வெளியிலயும் பக்தர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லாட்டர் சர்வ தரிசன டோக்கனுக்கு ஒரு 5லேருந்து 7 மணி நேரமும், ரூ. 300 தரிசனத்துக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். க்ரௌட் ரொம்ப அதிகமா தாங்க இருக்கு. ஏன்னா டிடிடியோட அப்டேட்லயே வந்து வெளியில ஏடிஜிஹெச் சர்க்கிள் வரைக்குமே வந்து லைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி வெளியிலயும் வந்து லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 72,986 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. அண்ட் நாளைக்கு வந்து தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா வந்து இருக்கு. ஸோ அதற்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே டிடிடி இதுக்கு முன்னாடியே வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து பாப விநாசத்துலேருந்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு இருந்து நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும். ரிட்டர்ன் ஜேர்னி டிக்கெட், அதாவது பாப விநாசம் போகிறது ரிட்டர்ன் வாங்குறது உங்களுக்கு மொத்தமாக ரூ. 75 வந்து சார்ஜஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில 5 மணிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் 3 மணி வரைக்கும் அலோட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். நாளைக்கு தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழாவும் இருக்கு. அதே மாதிரி நமக்கு கருட வாகன சேவையும் வந்து இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு தர்ஷன் போறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இதுதான் டிடிடிலேருந்து லேட்டஸ்டா வந்திருக்க இம்பார்ட்டன்டான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.